Assalamu alaikum and hello friends. Welcome to my channel Simple and Easy Recipes. இன்னைக்கு நாம தம் பிரியாணி ஆம்பூர் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ப்ரிப்ரேஷன் என்னெல்லாம் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் கிரேவிக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு வெங்காயம் பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கோங்க. பட்டை கிராம்பு லவங்கம் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு தக்காளி வெட்டி வச்சுக்கோங்க. அதில் கொத்தமல்லி புதினா தழை போட்டுக்கோங்க. தயிர் தேவையான அளவு தயிர் ஊற்றிக்கோங்க. அதுலேயே லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க, ஒரு 2 லெமன். இப்போது ஒரு பெரிய பேனில் கொஞ்சமாக வெங்காயம் அப்புறம் கரம் மசாலா ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சது போட்டுட்டு சூடானதும் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் உப்பு அதில் சேர்த்து வச்சதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. அதோட பச்சை வாடை போகிற மட்டும். இப்போது அதோட பச்சை வாடை போயிட்ட அப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நடுவில் அப்படியே கிளறி விட்டுனே இருங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அந்த தக்காளி மிக்சரை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பக்கத்தில் இன்னொரு பேனில் அரிசி வேக வைக்கிறதுக்கு தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும், எண்ணெய் நல்லா தெரிஞ்சு வரட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, உப்பு கம்மியாக இருந்தால். இன்னொரு பக்கம் அரிசி நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கொதிக்க விட்டுக்குங்க. அரிசிக்கு வச்ச தண்ணி சூடானதும் அதில் ஃபுட் கலர் அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்துடுச்சு. சிக்கன் பீஸை போட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. ஊற வச்ச அரிசி போட்டு நல்லா ஒரு 50 to 70% வேக வச்சுக்கோங்க. அரிசி ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்குங்க. ரொம்ப கிளறாதீங்க, அரிசி உடஞ்சிடும். சிக்கனும் முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ அரிசியும் வெந்துருச்சு. ஒரு க்ளீனான துணி இல்லை ஸ்ட்ரெயினரில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போது அரிசியை கிரேவி உள்ள பேனில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. கொஞ்சம் ஸ்லைட்டாக கிளறுங்க, ரொம்ப கிளறாதீங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்குங்க. தம் விடும்போது இவ்வளோ தண்ணி இருக்கணும் கொஞ்சம். இப்போது பேப்பர் இல்லை மாவு வச்சு நல்லா தம்மு விட்டுக்குங்க. அதோட லிட் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தவாவை ப்ளேஸ் பண்ணி கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிற தவா மேலே இந்த பேனை வச்சு நல்லா தம் விட்டுக்குங்க. அந்த பேப்பரெல்லாம் நல்லா ஈரமாயிடணும், அப்போ தான் தம் கரெக்டாக ஆகும். நல்லா தம் ஆயிடுச்சு. பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆம்பூர் ஸ்டைலில் சுவையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணியோட டீட்டெயில்ஸான குவான்டிட்டிஸ் நான் வீடியோட எண்டில் தரேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஜஸாக்கல்லாஹு கைர் அண்ட் தேங்க்யூ.